சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பேருக்கு தாங்க கூட்டணிக்கு எடப்பாடி தலைவர், ஆனால் மொத்த கண்ட்ரோலும் அமித்ஷா கைக்கு வந்தாச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், ராஜ்யசபா சீட் விவகாரம் என அனைத்தையும் திமுக தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையில எதிர்முகமாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் அதற்கு நேரெதிரான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக குமுறுகின்றனர் அதிமுகவோட ரத்தத்தின் ரத்தங்கள். எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், யார் கூட்டணிக்கு வர வேண்டும், ராஜ்யசபா சீட்டை யாருக்கு தர வேண்டும் என அனைத்திற்குமே அமித்ஷா மூக்கை நுழைப்பதால எடப்பாடிக்கு பிரஷர் எகிரி வருவதாக சொல்கின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. பல மாதங்களாக தமிழகத்தின் பக்கம் எட்டி பார்க்காத டெல்லி தலைவர்கள் அடிக்கடி வர தொடங்கியிருக்காங்க. பாஜக, காங்கிரஸ் என தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தற்பொழுது பாதி நாட்கள் தமிழகத்துல தான் இருக்கிறாங்க. இருந்த போதும் தமிழகத்துல கடந்த காலத்தில் இருந்த அரசியல் உறுதித்தன்மை தற்பொழுது இருக்கும் தலைவர்களிடம் இல்லை என்று விமர்சனம் முன்வைக்கப்படுது. சொல்ல போனால் அதிமுகவுல அப்படி ஒன்றே இல்லை என அந்த கட்சியினரை ஒப்புக்கொள்கின்றனர். காரணம், தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக முழுக்க முழுக்க கூட்டணி விவகாரங்களை தனியே கையாண்டு வருகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க. KN நேரு உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும், கனிமொழி உள்ளிட்டோர் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைய காங்கிரஸ் திமுக முதுகின் மீது ஏறிதான் பல ஆண்டுகளாக சவாரி செய்து வருகிறது. தற்போதைக்கு விஜயை காரணம் காட்டி கூடுதல் தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்துல பங்கு, ராஜ்யசபா சீட்டு என கேட்டு நெருக்கடி கொடுத்தாலும் திமுக காங்கிரஸை லெப்ட் ஹேண்டில் தான் டீல் செய்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. கூடுதல் தொகுதிகளை தர முடியாது, ராஜ்யசபா சீட்டு தந்தாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தர முடியாது, தமிழகத்தை சேர்ந்தவர்களைத்தான் டெல்லிக்கு அனுப்புவோம் என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். மேலும் கூட்டணி கட்சிகளையும் முழுக்க முழுக்க தன்னுடைய கண்ட்ரோல்ல திமுக வைத்திருக்கிறது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல சீட்டுகளை குறைத்து கொடுத்தாலும் வெற்றி நிச்சயம் என்று உறுதியளித்திருக்கிறது. ஆனால் எதிர்முகமான அதிமுக பாஜக கூட்டணியில நிலைமை தலைகீழாக இருக்கிறது. மாப்பிள்ளை அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டம் என்னோடது என்பதை போல அதிமுக தலைமையிலான கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்தாலும் பாஜக கூட்டணி என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து கூட்டணியை மட்டுமல்ல அதிமுகவையும் அமித்ஷா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததை போலதான் தெரிகிறது. தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளோட பாஜக தலைவர்கள் தான் கூட்டணி பேசினர். விழித்துக் கொண்ட தேமுதிக திமுக பக்கம் நகர்ந்த நிலையில பாமக பாஜக பக்கம் சாய்ந்து விட்டது. மேலும் கூட்டணி குறித்து பாஜகவுடன் தான் பேசுவோம் என சில கட்சி தலைவர்கள் சொல்லி வருவதை எடப்பாடி பழனிசாமி ரசிக்கவில்லை. இதையெல்லாம் விட எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்குங்கள் என்ற காலம் போய் அதிமுகவுக்கு பாஜக தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இந்த தொகுதிகள்ல தான் போட்டியிடுவோம் அப்படின்னு லிஸ்ட வேற கொடுத்துட்டாங்க. அதுல வேட்பாளர்கள் இவர்கள்தான் என பாஜக ஆல்ரெடி முடிவு செஞ்சிருச்சு. ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறேன் என கூறி வரக்கூடிய அதிமுகவோ இதுவரை பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவில்லை. பாமகவின் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தாலும் அதற்கடுத்த நிகழ்வுகளில் டெல்லி தலைவர்களையே நம்பி இருக்கிறார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அடுத்த அதிரடியாக ராஜ்யசபா சீட்டு விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, பாஜகவை கேட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிறார்கள். மதுரையில் நடக்கக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு அதிமுகவினர் ஆட்களை திரட்டி கொண்டு போவதை பார்க்கும்போது பாஜகவை விட ஓவராக கூவுகிறார்களே என்ற எண்ணம் எழுகிறது. மதுரை கூட்டத்துக்காக அதிமுகவினர் கடந்த 10 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆலோசனை கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இதனை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. ஜெயலலிதா இருந்தவரை பிரதமர் மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போயஸ் தோட்டத்தை நாடி சென்றதான் பழக்கம். ஆனால் மதுரைக்கு அமித்ஷாவும் மோடியும் வருகிறார்கள் என்றால் அதற்கு முதல் நாளே எடப்பாடி ஆஜராவது என்ன வகையான மனநிலை என தெரியவில்லை என்று குமுறி வருகிறார்கள் அதிமுகவின் ரத்தங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள்.
காலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.